மத்திய பிரதேஷ் ஆளும் பாஜகவின் துணை முதலமைச்சர் இந்திய ராணுவம் மோடியின் காலில் விழுந்ததுன்னு பேசிருக்கான். ஐயா எங்களை காப்பாத்திருக்கன்னு விழுந்துச்சான் மோடியின் காலில். இந்த இந்திய மக்களும் இந்திய ராணுவம் மோடியின் காலடியில் கிடக்கிறதுன்னு பேசிருக்கான். அப்படி சொல்றது அதாவது மோடி தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திருக்காராம். இது வரைக்கும் இந்திய ராணுவம் வந்து நிர்கதியா அலறிக்கிட்டு இருந்துச்சா, மோடி தூக்கி நிறுத்திருக்காராம். அதனால அவருக்கு நன்றி இருக்காங்க. இங்க செல்லூர் ராஜு பேச முடியாது, செல்லூர் ராஜு பேசுற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார். இவங்க தான் சவர்கர் பரம்பியாச்சு. டெய்லியும் பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, வக்கரமா பேசுவாங்க, அடுத்த நாளே மன்னிப்பு கேட்டுருவாங்க. கர்நாடகால பேசியிருக்கான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரவிக்குமார் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் ஐஏஎஸ் ஆபீசரா, அவங்க ஐஏஎஸ் ஆபீசரா இல்ல பாகிஸ்தானால் அனுப்பப்பட்டவங்களான்னு பேசியிருக்கான். ஐஏஎஸ் அசோசியேஷன் ஃபுல்லா சேர்ந்து சிவகுமார் அவங்கள்ட்ட தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பிரஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, இந்த ஆள் எம்எல்சி, அதாவது அங்க வந்து மேல் சபையில இருக்கிற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரை நீக்கணும், அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, முழுக்க முழுக்க ராணுவத்துக்கு எதிராகவும் ராணுவ வீரர்களுக்கு எதிராகவும் இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுக்கு எதிராகவும் அவர்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகளாகவும் பாகிஸ்தானில் தொடர்பு உள்ளவர்களாகவும் அவர்கள் மதத்தின் காரணமாகவே இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள், அவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லை அப்படின்னு பேசுறது பாஜக காரணம்.